بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வருவதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம். அல் குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட 10 வசனங்களை நாம் பார்த்துருக்கிறோம். இறுதியாக பார்த்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை பற்றி சொல்லும் பொழுது, இந்த பூமியில் உங்களை வாழ்வதற்காக நாம் இடம் தந்திருக்கிறோம், அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் நன்றி செலுத்துவதில்லை என்று 10வது வசனத்தில் படித்தோம். இப்போ 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்தோம் என்று சொன்னால அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தோம், பூமியை படைத்தோம், அந்த பூமிக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் வைத்திருக்கிறோம், நீங்கள் வாழ இங்கே மட்டும்தான் வாழ முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தான் இல்லையா? இந்த 11வது வசனத்தில் இந்த மனிதனை எப்படி படைத்தோம், ஆரம்ப நிலை என்ன என்பதை ரொம்ப தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகிறான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வசனங்களில், 10 வசனங்கள் கூட இருக்கும், சொல்ல முடியாது, படிக்கும்போது தெரியும். ஏன் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்துகிறான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை விட்டுட்டு இருந்தான், அப்பயே ஒவ்வொரு ஆளும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான உண்மை எது என்று தெரியாது. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆய்வு செய்யல. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த உண்மையான சம்பவங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ஏனென்று சொன்னால் 40 வயது வரை அவர்களுக்கு எந்த விதமான அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்தார்கள். அதை எல்லாம் பதிவு செய்கிறான் பல இடங்களில். உனக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது, அது மாதிரி ஈமானா என்னன்னு தெரியாது, உனக்கு நேர்வழினா என்னன்னு தெரியாது, இப்படி பல விஷயங்களில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறான். எதுவுமே தெரியாது, நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேனுங்கிறான். அதனால தான் இந்த 11வது வசனத்திலிருந்து மனிதன் ஆரம்பமாக எப்படி படைக்கப்பட்டான் என்ற அந்த விஷயத்தை தெளிவாக ஒவ்வொன்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதில் எப்படி ஆரம்பிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் வலக்கது ஹலக்னாக்கும், நிச்சயமாக அந்த ஏற்கனவே சொன்னால லாமும் கது என்ற வார்த்தையை சேர்ந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னாலே போன கிளாஸில், அதே மாதிரி தான் இங்கே ஆரம்பிக்கிறான்ல. வலக்கது ஹலக்னாக்கும், நிச்சயமாக, இன்னும் நிச்சயமாக உங்களை நாம் தான் படைத்தோம். இந்த படைப்பு என்ற அந்த பண்பு இருக்குல்ல, இந்த படைப்பு என்ற பண்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலுமே செய்யவே முடியாது. அது உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய விஞ்ஞானி முயற்சி செஞ்சாலும் சரி தான், இந்த அமைப்பில் படைக்க முடியாது அவனால். உணர்வுபூர்வமான, உணர்ச்சி பூர்வமான, சிந்திக்கின்ற, எந்த விதமான செலவினங்கள் இல்லாமல் உயிருள்ள ஒன்றை படைக்கிறான் அல்லாஹ். அது எந்த உயிரினமாக கூட இருக்கட்டும், அந்த ஆற்றல், அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் உரியது. படைக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் படைத்த பொருளிலிருந்து எடுத்து வைத்து கொண்டு இவன் சாதாரணமாக படைக்கலாம், அது வேறு விஷயம். அல்லாஹ் ஏற்கனவே படைத்து வைத்திருக்கிற சில விஷயங்களை வைத்துக்கொண்டு
அந்த பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொண்டு அல்லது ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த அந்த ஆரம்ப பொருள் அதை எடுத்து வைத்துக்கொண்டு இவன் படைத்ததாக சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் படைத்த மாதிரி எவனும் படைக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வழக்கத்தை கலக்கனாக்கும், நாம் தான் உங்களை படைத்திருக்கிறோம். திருப்பி சொல்கிறான், சும்மா சவ்வர்னாக்கும், நாம் தான் உங்களுக்கு உருவம் தந்திருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பண்புகளில் உருவம் தந்த விஷயம். நமக்கு அல்லாஹ் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உருவம் கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த உருவத்தையும் இத்தனை டிசைனில் யாராலும் படைக்க முடியாது. இன்றைக்கு 800 கோடி பேர்களுக்கு மேல் இருக்கிற உலக மக்கள் தொகையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு டிசைன், ஆனால் தோற்றம் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். ஒரு ஆளை பார்த்தா எல்லோரும் கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், கால் இருக்கும், கை இருக்கும், மற்ற உறுப்புகள் இருக்கும், வேலைகளும் அதைத்தான் செய்யும். ஆனால் அந்த டிசைன் இருக்கிற சவ்வர்னாக்குங்கிறனால அல்ல, அந்த டிசைன் இருக்குல்ல, அது தோற்றம் அது ஒருவர் மற்றவரோடு வேறுபடுகிறது. இது பெரிய மிராக்கிள், இது ஆச்சரியம். இது இப்படி தான் சிந்திக்க சொல்கிறான் நம்மளை. வடிவத்தை கொடுத்தது இத்தனை கோடி மனிதர்களுக்கும் வித்தியாசமான வடிவத்தை கொடுத்தது என்னுடைய பண்புன்னு எல்லாம் பதிவு செய்கிறாங்க. சவ்வர்னாக்கும் என்று சொன்னால் வடிவத்தை கொடுத்துருக்கல, அந்த வடிவத்தை ஒன்றா கொடுக்க முடியாது. நீ வேணாக்கா அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கிராஃபிக்கில் வந்து நீ வேணால் பார்க்கலாம், அப்படி கலர் கொடுக்கலாமே தவிர நான் கொடுத்த மாதிரி உன்னால் யாராலையும் கொடுக்க முடியாது, வடிவம் கொடுக்க உன்னால் முடியாது. அப்போ ரெண்டு பண்புகள் எல்லாம் சொல்கிறான், உன்னை படைத்தேன், அடுத்ததாக வடிவம் கொடுத்துருக்கிறேன். மூணாவது சொல்கிறான் அல்லாஹ், சும்மா குல்நாள் இல் மலாய்க்க. இங்கே வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள் என்ற பண்பை சொல்லும் பொழுது தான் வரிசையாக சொல்லுகிறான், குல்னா நாம் சொன்னோம், லில் மலாய்க்கத்தி மலக்குமார்களுக்கு சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம் ஆதமுக்கு நீங்கள் எல்லோரும் சஜிதா பண்ணுங்கள் என்று சொன்னோம். இந்த இடத்துல சஜிதா என்று சொன்னால் சில பேர்கள் இந்த தரிக்காவாதிகள் இருப்பாங்க, அந்த மார்க்க அறிவிலிகள், அவங்க சொல்லுவாங்க என்னண்டாக்கா, இந்த பார்த்தீங்களா முதல் மனிதனாக இருக்கிற மனிதனுக்கே வந்து சஜிதா பண்ணியிருக்கிறாங்க, அதனால் பெரியவர்களுக்கு நீங்களும் காலில் வந்து கும்பிடலான்னு சொல்லி பரப்பி விட்ருக்காங்க. இந்த ஆயத்தை வச்சு தான், இந்த ஆயத்தை எல்லாம் சொல்கிறாங்கல்ல, மலக்குமார்களே மனிதர்களுக்கு வந்து சஜிதா செய்ய சொல்லுமா நாம் சொன்னோன்னு சொல்கிறாங்கள, இது ஆதாரமாக பிடிச்சிக்கிட்டு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, பெரியார்களுக்கு இன்றைக்கி வழங்குற கூட்டம் இருக்குது. நீங்கள் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தரிக்காக்குங்கிற பேரில் ஒரு பெரிய ஆள்கள் தாடியெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க, தொப்பி போட்டுக்கிட்டு பெரிய வேறு மாதிரி காமிச்சிக்கிட்டு காலை வந்து கும்பிட்றது, அவங்கள வந்து முத்தம் போடுறது காலை, இதெல்லாம் அதான் ஆதாரம். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க, முதல் மனிதனுக்கே மனிதன் தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்போ சஜிதா பண்ண சொன்னால அப்போ நீங்களும் பண்ணுங்கள், இது ஆதாரம் அவங்களுக்கு. அல்லாஹ் சொல்லுகிற சஜிதா என்பது நம்ம சொல்லுகிற இந்த அர்த்தத்தில் அங்கே பயன்படுத்தப்படலை. நம்ம சொல்கிறது என்ன, சஜிதான்னு என்னது, 8 உறுப்புகள் அந்த தரையில் படுகிற மாதிரி நிலத்தை வந்து இந்த நெத்தியை வச்சு அந்த சஜிதா கிடையாது. சஜிதா என்ன, கட்டுப்படுதல், கட்டுப்பட சொன்னோம்னு அர்த்தம். என்ன கட்டுப்படுதல், அது அல்லாஹு தான் ஆழம், அல்லாஹுக்கு தான் தெரியும் எப்படி கட்டுப்பட சொன்னான், அந்த வார்த்தை ஏன் அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறான் என்பது எல்லாம் அல்லாஹுடைய நாலேஜில் ஒரு விஷயம். எந்த ஒரு மனிதனாலும் இதற்கு விளக்கம் சொல்ல முடியாது. கட்டுப்பட சொன்னோம், எல்லோரும் கட்டுப்பட்டார்கள், அதோடு நான் பாஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது கட்டுப்பட சொன்னோம், எல்லோரும் கட்டுப்பட்டார்கள். இல்லா இப்லீஸ், யாரை தவிர, இப்லீஸை தவிர எல்லோரும் கட்டுப்பட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்க்கு சொல்லிட்டு, லம் யக்கும் மின சாஜிதீன், இப்லீஸ் என்று சொல்லக்கூடிய என்னால் படைக்கப்பட்ட அந்த அந்த மலக்கு தான் ஆகணும். ஆரம்பத்தில் வந்து மலக்குகளாக இருந்ததாக வேறு வேறு குர்ஆன் வசனங்களையும் அதிசயமாக பார்க்குறோம். அப்போ சஜிதா செய்ய சொன்ன கூட்டத்தில் தான், அந்த மலக்குகள் கூட்டத்தில் தான் அந்த சைத்தான் இருந்திருக்கிறான் என்பது நமக்கு இதன் மூலமாக விளங்குகிறது. அப்போ மலக்குகள் கூட்டத்தில் இருந்த சைத்தான் ஒருவன் மாத்திரம் தனியாக விலகி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அந்த ஒருத்தனை மாத்திரம் தனியாக விளக்கிட்டு அல்லாஹ் அவனை பற்றி சொல்லும்போது காலை அல்லாஹுக்கு பந்தலா அந்த சைத்தான்கிட்ட கேட்குறான், என்ன மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுது, அல்லாஹ் தஸ்ஜுத, நீ ஏன் சஜிதா செய்ய மறுக்கிறாய், என்ன காரணம் என்று சொல்லி நேரடியாக கேட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது அமர்த்துக்க, நான் உனக்கு கட்டளை போட்டல, சஜிதா பண்ணுன்னு சொன்னல, நீ ஏன் செய்யலை அப்படின்னு வந்து சைத்தான்கிட்ட கேட்டதாக சொல்லும்போது காலை சைத்தான் சொல்லுகிறான், ஆனால் ஹைருன் மின்ஹு, நான் மண்ணால் படைத்த இந்த ஆதமை விட சிறந்தவன் என்று அவன் சொன்னான். அது காரணம் என்ன சொன்னானா, ஹலக்தனி மின்னார், என்னை நீ வந்து நெருப்பால் படைத்தாய், ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ வந்து மண்ணால் படைத்தா. இவனை காரணத்தை பாருங்கள், படைத்தது அல்லாஹ் தானே, படைத்தது நெருப்பால் படைத்தா உனக்கு என்ன, மண்ணால் படைத்தா உனக்கு என்ன, அதை பற்றி சிந்திக்கல. இவனா என்ன நினச்சிக்கிட்டான் சைத்தான் சொன்னாக்கா, நெருப்பு என்பது மண்ணை விட சிறந்ததுன்னு இவனா நினச்சிக்கிட்டான், வேற ஒன்றும் காரணம் இல்லைங்க. படைத்தவன் நெருப்பால் படைத்தது அல்லாஹ் தான், மண்ணால் படைத்தது அல்லாஹ் தானே, அல்லாஹ் தானே சொல்லுகிறான், நாம் தானே கேட்கணுங்கிற அந்த நாலேஜ் இல்லாமல் இவனுக்கு இவன் என்ன செய்கிறான், நெருப்பு தான் உயர்ந்தது, மண் வந்து தாழ்ந்தது என்று நினைத்து கொண்டு அவன் சொல்லுகிறான், என்ன நீ வந்து நெருப்பால் படைச்சிட்ட, அதனால் நான் சிறந்தவன், மண்ணால் படைத்த ஆதம் வந்து சிறந்தவர் கிடையாது, அதனால் நான் செய்ய மாட்டேன் என்று காரணம் சொல்கிறான். இப்போ ஆய்வு செய்து சொல்கிறார்கள்,
இந்த ஆயத்துக்கு விளக்கமாக பல அறிஞர்கள் பல அறிவியலாளர்கள் ஆய்வு செய்து சொல்லும் பொழுது, மண்ணை விட மண்ணு தான் நெருப்பை வந்து அணைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட அணைக்கும் பவர் வந்து மண்ணுக்கு இருக்கிறது. தீயை பார்த்திங்கன்னா, அந்த நெருப்பை பார்த்திங்கன்னா குபு குபுன்னு எரியும், பார்த்தா தான் வந்து பெரிய குபுன்னு வரும். அது பெரிய ஆற்றல் இருக்கிற மாதிரி அது அந்த நெருப்போட தோற்றம் தெரியும். மண் சாதாரணமாக இருக்கும். ஆனால் நெருப்பை அணைக்கின்ற ஒரு ஆற்றல், நெருப்பை அணைக்கின்ற ஒரு தகுதி வந்து மண்ணுக்குத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 70 வகையான அந்த அணைக்கின்ற பண்புகள் வந்து மண்ணுக்கு இருக்கிறது. இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறான் அதுக்கு. அப்போ சைத்தான் விளங்கியது தவறு என்பது ஆரம்பத்திலே விளங்குது. சைத்தான் தன்னை பற்றி விளங்கி கொண்டு அவனே பெருமை எடுத்து தவறு என்பது ஆரம்பத்திலே விளங்குகிறது. இன்றைக்கு ஆய்வு செய்து பார்க்கும்போது நெருப்புக்கு என்று தனிப்பட்ட சில சக்திகள் இருந்தாலும் மண்ணுக்கு கூடுதலாக சக்திகள் இருக்கிறது. அணைக்கின்ற இப்போ நெருப்பை வந்து மேலே மட்டும் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் மேலே தான் கருக்க முடியும் இந்த நெருப்பால். அப்படி கூட கருக்கினா கூட அது தனி பாத்திரமாக வந்துடும். அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா, மண்ணை வந்து குழச்சி அதை வந்து சுட்டு ஒரு பாத்திரமாக எடுத்துருவாங்க. அப்போ மண்ணை வந்து நெருப்பு வந்து சுட்டாலும் அது இன்னொரு பொருளாக மாறிவிடும். ஆனால் நெருப்பை மண்ணை போட்டு அடித்தா அது அமைஞ்சு வரும் என்பதெல்லாம் இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி கூட பார்க்கலாம். இன்றைக்கி காட்டுத்தீ பெருகுது, அங்கேருந்து மேலே வந்து கேஸை போட்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் மண்ணிலேருந்து தயாரிக்கப்பட்டது தான். அது மண்ணிலேருந்து தயாரிக்கப்பட்ட அந்த வாயுக்களைத்தான் மேலேருந்து பரப்பி அந்த நெருப்பை அணைக்கின்றான். அப்போ இந்த ஒரு அற்ப காரணத்தை தான் சைத்தான் அன்றைக்கி சொல்லி வாதிட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹ்பித், இங்கேருந்து வெளியே போயிரு, மின்ஹா, இதிலிருந்து, ஃபமா யகுன்லக அன் ததக்கப்பர ஃபீஹா, நீ பெருமை அளிப்பதற்குரிய இடம் இது கிடையாது. நெருப்பால் நான் தானே படைத்தேன், மண்ணால் நான் தானே படைத்தேன், உன்னை என்ன சிறந்தவன் நீனே சொல்லிக்கிற. அப்போ யார் வந்து உன்னை தன்னையே பெருசாக நினைக்கிறானோ அவன் பெருமையை அடிக்கிறான் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான். அப்போ இதன் மூலம் நமக்கு இன்னொரு படிப்பினை வருது. தன்னைத்தானே எவன் பெருமை அடித்துக் கொள்கிறானோ, தனக்கு எவ்வளோ தான் வந்து திறமைகள் இருந்தாலும் அந்த திறமையை வைத்துக்கொண்டு நான் சூப்பர் ஆள் என்று எவன் நினைக்கிறானோ அதெல்லாம் இங்கே உள்ளே இருக்குது. அவன் வந்து பெருமை அடிப்பதில் வந்துடாது. அப்போ பெருமை அடிக்கக்கூடிய இடம் கிடையாதுப்பா, நீங்கள் வந்து போயிடு. ஃபஹுரஜை இன்னக்க மினல் சாகிரீன், நீ வந்து அந்த நிந்திக்கப்பட்டவனாக, பழிச்சொல்லுக்கு உரியவனாக, விரட்டி அடிக்கப்பட்டவனாக இங்கேருந்து வெளியேறிவிடு விடு என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டதாக இந்த 3 ஆயத்துகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இந்த 3 ஆயத்திலே நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னதுன்னு சொன்னாக்கால், படைக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. உருவம் தருகின்ற ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதற்கு பிறகு படைத்து விட்டு படைத்தவன் அல்லாஹ். அவன் நெருப்பாலையும் படைப்பான், மண்ணாலையும் படைப்பான், அது அவன் இஷ்டம். அந்த படைப்பை வைத்துக்கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. படைப்பை வைத்துக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்றைக்கு சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து அந்த வர்ணாசிரமை ஒன்று வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு அங்கே வந்து கலரை வைத்துக்கொண்டு எழுதி வச்சுருக்காங்க புத்தகத்தில். என்னது, நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள், நீங்கள் வந்து தாழ்ந்தவர்கள், நாங்கள் அங்கேருந்து பிறந்தோம், இங்கேருந்து எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குது, இதை ஒழுங்காக விளங்காமல் தான் அவனாக கற்பனை பண்ணி மக்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி படைப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறானா இல்லையா, அதெல்லாம் இங்கே சுக்குநூறாக உடைகிற இந்த ஆயத்தை படிப்பதன் மூலமாக. அப்போ படைப்பால் எல்லாரும் சமந்தான், உயர்வு தாழ்வு கிடையாது. யார் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் பதிவு செய்கிறான். அப்போ இந்த குர்ஆனை படிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து எடுத்து அது கொஞ்சம் ஒரு வார்த்தையும் படித்து அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வந்து நம்ம முற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அதன் மூலமாக சம காலத்தில் நடக்கிற பல விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு இறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து உண்மையை மாத்திரமே சொல்லி உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அனுப்பியிருக்கிறார் என்ற விஷயமும் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இதைத்தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தூதர் எதிர்பார்ப்பதே அல் குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் படியுங்கள், சிந்தியுங்கள். உதாரணமாக இப்போ நம்ம 3 ஆயத்தில் ஓதுனல்ல, இந்த 3 ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஓதுனம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 200-250 வார்த்தைகள் இருக்கும், எழுத்துக்கள் இருக்கும். ஒரு 2500 நன்மைகள் எனக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கேட்டதுனால 2500 நன்மைகளும் பதிவு புத்தகத்தில் இருக்கும். இதை சிந்தித்தோம் என்று சொன்னால் 70 வருட காலங்கள் வணங்கிய நன்மை இருப்பதாக ரசூல் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது, ஒன்று ஓதுதல் மூலமாக கிடைக்கிற நன்மை, இன்னொன்று ஓதிவிட்டு அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு நாலேஜ் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நிறைய அறிவு நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகச்சிறந்த உறுப்பாக மூளை இருக்கிறது. அந்த மூளையை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கி விஞ்ஞானிகள். அந்த மூளைகள் வந்து பெரும்பாலும் 99% அந்த மூளைகள் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துவதே இல்லை என்று ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ அந்த அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு மூளையே இருக்குது உள்ள. அத்தனை நியூரான்ஸ் இருக்குது உள்ள. நியூரான் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு செகண்டும் அது வந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆற்றலை எல்லாம் படைத்திருக்கிறான். அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி சிந்திங்க, முதல்ல அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி சிந்திங்க.
உங்களை பற்றி சிந்திங்க, அல்குர்ஆனுடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே ஏராளமான பொக்கிஷங்கள் இருக்கிறது, புதைகள் இருக்கிறது. அதை எடுத்து நீங்கள் உட்கொள்ள ஆரம்பித்து விட்டால், அதை கிரகிக்க ஆரம்பித்து விட்டால் மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்குள்ளே ஏற்படும், மூளைக்குள்ளே ஏற்படும். அந்த மூளைக்குள்ளே ஏற்பட மாற்றம் தான் உங்களுடைய உடம்புக்குள்ளே வரும். அதற்கு பிறகு நினைவு அலைகள், அந்த நியூரான்ஸ் என்று சொல்லக்கூடிய நினைவு அலைகள் நம்ம உடம்பு ஃபுல்லாக அது ஆக்கிரமித்து கொள்ளும். அதுக்கு பிறகு அந்த ஈமானுடைய பவர் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அது அந்த அளவுக்கு இது உள்ளே இருக்குது. நம்ம குர்ஆனுங்கிறது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. அந்த குர்ஆனுக்குள்ளே தான் இவ்வளவு தாக்கங்களும் உள்ளே இருக்குது. அதை அணுக வேண்டிய முறைப்படி அணுகாததால் ஏற்பட்ட குறை தான் நம்மகிட்ட இருக்கே தவிர, அதை அணுக ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாறுதல்கள் நம்முடைய மூளையில் ஏற்படும், உடம்பில் ஏற்படும், செயல்பாடுகள் ஏற்படும். வல்ல ரஹ்மான் இந்த குர்ஆனுக்குள்ளே தான் நேர்வழி வைத்திருக்கிறான். குர்ஆனை ஓதி படித்து விளங்குவதன் மூலமாக தான் நேர்வழி வைத்திருக்கிறார். வேறு எங்கேயும் நேர்வழி கிடையாது. யார் பேச்சிலும் நேர்வழிலாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பேச்சில் மாத்திரம்தான் நேர்வழி இருக்கிறது. இந்த அளவிற்கு அதை தோண்டி தோண்டி பார்க்கும் பொழுது நமக்கு அதிகமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் இருக்கும். இது சைத்தான் அல்லாஹ் படித்தான், போக சொன்னான், எல்லாம் தெரியுது தான். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம தோண்டி பார்க்கும்போது இன்னும் இருக்கிறது உள்ள, இன்னும் இந்த ஆயத்துக்களை பேசிக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற அளவிற்கு உள்ள கருத்துக்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம நேரத்தை கருதி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த நடைமுறையை ஏற்படுத்துகிறோம். காரணம் என்ன, நீங்கள் எல்லோரும் நாம் எல்லாருமே குர்ஆனுக்குள்ளே இந்த மாதிரி போகணும். ஒரு ஆயத்தை படிக்கிறோமா, ஓதுறோமா, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சிந்திச்சு பார்த்தோமா, அதே நேரத்தை செலவு பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். இது திக்ரில் தான் வரும், திக்ர் செய்கிற மாதிரி தான் இது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு சொன்ன இந்த விஷயங்களை நம்மளாம் கேட்டு அதை சிந்தித்து பார்த்து செயல்பட்டு அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்று சரியான பாதையை நோக்கி செல்லக்கூடிய சமுதாயமாக நம்ம அனைவரும் ஆக வேண்டும். நாமும் நம்முடைய சந்ததிகளும் இந்த அடிப்படையில் வாழ்வதற்கு பழக வேண்டும். மௌத்து வரை நம்முடைய பணி இதுதான் என்பதை விளங்கி அந்த அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.